வணக்கம். தேசிய கல்வி நிர்வாகத்தின் இன்சைட் NIE நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கையில் இருமொழி கல்வியை நடைமுறைப்படுத்தல் தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றோம். இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் கல்வித்துறையில் இருமொழி கல்வி என்பது அதிகமாக பேசும் பொருளாக காணப்படுகின்றது. எனவே அவை பற்றி கலந்துரையாடுவதற்காக இன்று எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள் பாரம்பரிய வெளிநாட்டு மொழிகள் மற்றும் இருமொழி கல்வி பிரிவினுடைய விரிவுரையாளர் திருமதி பகிரதி சுதர்ஷன் அவர்களும், அதேபோல் அதே துறையில் பணியாற்றுகின்ற விரிவுரையாளர் செல்வி இஸ்கா வதுத் அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருமதி பகிரதி அவர்களே, இருமொழி கல்வி என்றால் என்ன என்பது பற்றி குறிப்பிடுங்களே. நிச்சயமாக இந்த இருமொழி கல்வி என்பது மக்கள் மத்தியில் ஒரு தெளிவற்ற தன்மை காணப்படுவதனால் நாம் அதை தெளிவூட்ட வேண்டிய தேவை ஒன்று உள்ளது. இந்த இருமொழி கல்வியை ஆரம்ப காலத்தில் இங்கிலீஷ் மீடியம் என்று சொன்னார்கள். பின்பு இங்கிலீஷ் மீடியம் என்பது பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இருமொழி கல்வி என்று மாற்றப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய வரைவிலக்கணங்கள் வெவ்வேறு நாடுகளில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கியுள்ளார்கள். ஆனால் அதில் எமது நாட்டில் பொருத்தமான ஒரு வரைவிலக்கணத்தை தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். அந்த வகையில் நாங்கள் பார்த்து கொண்டோமானால் இருமொழி கல்வி என்பது, அதாவது பைலிங்குவல் எஜுகேஷன் என்பது ஆங்கிலத்தில் டெலிவரிங் த கரிக்குலம் பை யூஸிங் மோர் தேன் 2 languages என்று சொல்லிக்கொள்வோம். அதாவது எமது கலைத்திட்டத்தை நாங்கள் 2 மொழிகளில் வழங்க வேண்டும். நான் இப்போ இந்த சொன்ன வரவிலக்கணம் எமது நாட்டிற்கு பொருத்தமானது. எமது நாட்டின் பொருளாதார, கலாச்சார, சமூக, அரசியல் தேவைகளை கருத்தில் கொண்டு இந்த வரவிலக்கணத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம், எமது நாட்டிற்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம். இந்த இருமொழி கல்வி என்றது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அதாவது பாட உள்ளடக்கத்தையும் மொழியையும் ஒன்றிணைத்து மாணவர்கள் கற்றல் வேண்டும். அதே நேரம் நீங்கள் ஆசிரியர் பக்கம் இருந்து நோக்குவோமானால் விடய உள்ளடக்கத்தையும் மொழியையும் ஒன்றிணைத்து நாங்கள் கற்பிக்க வேண்டும். ஆசிரியராக இருந்தால் அவர்கள் கற்பிக்க வேண்டும். எனவே இதை பிழையான ஒரு விதத்தில் விளங்கிக் கொள்கிறார்கள் மக்கள். என்ன என்று பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இங்கு கலைத்திட்டத்தை நாங்கள் 2 மொழிகளுக்கு மேலாக அல்லது எமது இலங்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் 2 மொழிகளில் வழங்குவதை விடுத்து ஒரு பாடத்தையே நாங்கள் 2 மொழிகளில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை மேற்கொள்வதாக கருதுகின்றார்கள். அது முற்றிலும் தவறானது. அது மாணவர்களுக்கு நாங்கள் ஒரு ஆங்கிலத்தில் சொல்வோம் ஸ்கேஃபோல்டிங் என்று சொல்லுவோம். அப்போ ஸ்கேஃபோல்டிங் என்று சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஒரு மாணவர்களுக்கு சப்போர்ட் ஒன்று நாங்கள் கொடுக்குறோம். அதற்காக மட்டும்தான் அந்த 2 மொழிகளை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். தமிழ் மொழியாக இருந்தால் அதாவது தாய்மொழி தமிழ் மொழியாக இருந்தால் தமிழையும் ஆங்கிலத்தையும் நாங்கள் பயன்படுத்துகின்றோம். இந்த இருமொழி கல்வியில் நாங்கள் 2 மொழிகளை பிரதானமாக கதைக்கின்றோம் எமது இலங்கையை பொறுத்த வரைக்கும். ஒன்று எமது தாய்மொழி, 2வது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆங்கில மொழி. அது எங்கள் நாட்டின் இணைப்பு மொழியாக பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று தாய்மொழி, மற்றது தாய்மொழியாக இருந்தால் நாங்கள் தமிழையும் சிங்களத்தையும் எடுத்துக்கொள்வோம். இணைப்பு மொழி என்று சொல்லி சொன்னால் நாங்கள் ஆங்கிலத்தை பயன்படுத்தி கொள்வோம். இப்போ இந்த ஆங்கிலத்தை இணைப்பு மொழியாக பயன்படுத்தி நாங்கள் எமது கலைத்திட்டத்தை வழங்குகின்றோம். கலைத்திட்டம் என்று சொல்கிறது இங்கே கலைத்திட்டத்தில் உள்ள பாடங்களை. இது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆரம்ப காலத்தில் 2001ஆம் ஆண்டில் அமிட்டி நிகழ்ச்சி திட்டம், அதாவது அமிட்டி ப்ரோக்ராம்னு சொல்லுவோம், அந்த அமிட்டி ப்ரோக்ராம்களால் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுவும் காப்போது உயர்தர மாணவர்களுக்கு, அதுவும் விஞ்ஞான பிரிவில் கற்றுக்கொள்கின்ற மாணவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்பு 2002ஆம் ஆண்டளவில் தரம் 6 மாணவர்களுக்காக
தரம் 6 மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த தருணத்தில் பிரதான பாடங்களாக கணிதம், விஞ்ஞானம், பிறகு இந்த தரம் 6இல் அறிமுகப்படுத்தப்பட்ட போது குடியியல், புவியியல், மற்றது சுகாதாரமும் உடற்கல்வியும் போன்ற பாடங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தகவல் தொழில்நுட்பம் வந்து முன்னேற்றம் அடைந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அதையும் நாங்கள் இந்த ஆங்கில மொழியினூடாக கற்பிக்கலாம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பிற்காலத்தில் காலம் போக போக மேலைத்தேய சங்கீதம், வெஸ்டர்ன் மியூசிக்னு சொல்கிறது, மேலைத்தேய சங்கீதமும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ தற்காலத்தில் வரலாறை கூட ஆங்கிலத்தில் கற்கலாம் என்ற ஒரு சுற்று நிருபம் ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது இந்த வருட இறுதிப் பகுதியில் இந்த வரலாறையும் நாங்கள் ஆங்கில மொழியினூடாக ஹிஸ்ட்ரி படிப்பிக்கலாம் என்று சொல்லி ஒரு சுற்று நிருபம் ஒன்று வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த இருமொழி கல்வியை நாங்கள் சரியான விதத்தில் கொண்டு போகாவிடில் எங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். இது சம்பந்தமாக கல்வியலாளர்கள் மற்றும் சாதாரண பெற்றோர்கள் அனைவரும் இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு கட்டாயம் இருக்க வேண்டும். இப்போது நான் மறுபடியும் சொல்லிக்கொள்வது என்னென்று சொல்லி சொன்னால், இங்கு சில பாடங்களை நாங்கள் முழுமையாக ஆங்கிலத்தில் கற்றுக்கொள்கிறோம். அதாவது ஆசிரியர்களாக இருந்தால் கற்பித்துக் கொள்கிறோம். ஒரு பாடத்தை இப்போது விஞ்ஞானம் என்று எடுத்துக்கொண்டால் அதை நாங்கள் எமது தாய்மொழி தமிழிலும் ஆங்கிலத்திலும் நாங்கள் கற்பிப்பது இல்லை. அது நாங்கள் மாணவர்களுக்கு கொடுக்கிற ஒரு சப்போர்ட் என்று சொல்லிக்கொள்வோம். நல்லது திருமதி பகிரதி அவர்களே, மிக சிறப்பான விளக்கத்தினை இருமொழி கல்விக்கு தந்திருந்தீர்கள். அதோடு இணைந்த வகையில் இலங்கையில் இருமொழி கல்வியினுடைய நோக்கங்கள் பற்றியும் குறிப்பிடுங்களே. இந்த இருமொழி கல்வியின் நோக்கங்கள் வந்து எமது நாட்டின், இது வெவ்வேறு நாடுகளுக்கு வேறுபடும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால் எமது நாட்டின் பொருளாதார, கலாச்சார, சமூக, அரசியல் நோக்கங்களை மையப்படுத்தி 4 நோக்கங்களிற்காக, பிரதான 4 நோக்கங்களிற்காக இந்த இருமொழி கல்வியை வந்து இது ஒரு நிகழ்ச்சி திட்டம் அறிமுகப்படுத்தியுள்ளார். முதலாவது நோக்கம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், முதலாவது நோக்கம் எமது தாய்மொழியை பாதுகாத்து கொண்டு எமது தாய்மொழிக்கு சமமாக ஆங்கிலத்தை இணைப்பு மொழியாக பயன்படுத்தி இந்த இருமொழி கல்வி நிகழ்ச்சி திட்டத்தை வழங்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அதாவது இங்கே தமிழ்மொழி, எங்களோட தாய்மொழி என்றது தமிழ்மொழி, இந்த தமிழ் மொழிக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது, அதே மாதிரி சிங்கள மொழிக்கும் ஒரு பிரச்சனை வரக்கூடாது. ஆங்கிலத்தை நாங்கள் பயன்படுத்தி எங்களோட சமூக நல்லிணக்கத்தையும் ஒழுங்கமைப்பையும் கட்டியெழுப்புதல், அதே நேரம் சமமாக 2 மொழிகளையும், தாய்மொழியையும் ஆங்கிலத்தையும் சமமாக கற்பதற்கு வாய்ப்பு அளித்தல். அடுத்தது மூன்றாவது நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், மூன்றாவது நோக்கம் என்னென்னு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், எமது கலாச்சார, சமூக, பொருளாதாரத்தை மையப்படுத்தி எமது கல்வித்துறையை உலக நாடுகளுடன் அவர்களுடைய கலாச்சார, பொருளாதார, சமூக செயற்பாடுகளுடன் இணைக்க உதவுதல். இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், 4வது நோக்கம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ஒரு அறிவான சமூகத்தை, எங்களோட தாய்மொழியையும் எங்கள் ஆங்கிலத்தையும் பயன்படுத்தி ஒரு அறிவான சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். இப்போ இந்த 4 நோக்கம் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், எங்களோட சமகாலத்தில் வந்து இன்டர்நெட் பாவனையும் தகவல் தொழில்நுட்பத்தின் ஊடாக கற்பித்தல் செயற்பாடுகளை நிறைய கற்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று உள்ளது. எனவே நாங்கள் இந்த ஆங்கில மொழி இல்லாமல், அதாவது 21ஆம் நூற்றாண்டில் ஆங்கில மொழி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாத என்ற ஒரு நிலை காணப்படுவதனால் இந்த பாடத்திட்டத்தினூடாக ஆங்கில மொழியை நாங்கள் கற்க வேண்டும். அதை தனியாக நாங்கள் கற்கக்கூடாது. ஆங்கில மொழி என்ற எமது நாட்டின் பொருளாதார, சமூக, மற்றது எங்களோட ஆசிரியர் பற்றாக்குறை தேவை, அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் கருதி கொண்டு நாங்கள் இந்த ஆங்கிலத்தை நாங்கள் தனியாக கற்பதற்குரிய வழியை நாங்கள் இந்த இருமொழி கல்வி நிகழ்ச்சி திட்டத்தினூடாக கொண்டு வரவில்லை. இதில் நாங்கள் பிரதானமாக கதைக்கிறது வந்து கல்விசார் மொழி,
கல்விசார் ஆங்கில மொழி. இது இங்கிலீஷில் நாங்கள் சொல்லிக்கொள்வோம் அகடமிக் லாங்குவேஜ். அப்போ இதில் நாங்கள் பிரதானமாக வந்து கருத்தில் எடுத்துக்கொள்கிறது வந்து அகடமிக் லாங்குவேஜ், கல்வி சார்ந்த மொழி, கல்வி சார்ந்த ஆங்கில மொழி. ஸோ எனவே நாங்கள் இந்த 4 நோக்கங்களையும் அடிப்படையாக கொண்டு இந்த இருமொழி கல்வி திட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. நல்லது பகீரதி அவர்களே. நான் நினைக்கின்றேன் 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ற வகையில் இருமொழி கல்வியினுடைய நோக்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இவைகள் சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்படும் எனில் நிச்சயமாக எங்களுடைய இலங்கையில் இருமொழி கல்வியை மென்மேலும் வளர்த்தெடுக்க முடியும் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை. தொடர்ந்து நாங்கள் விரிவுரையாளர் செல்வி இஸ்கா வதுத் அவர்களிடம் இலங்கையில் கலாசார மற்றும் மொழியியல் பன்முகத்தன்மை இருமொழி கல்வி திட்டத்தை எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றது என்பது தொடர்பாக குறிப்பிடுவீர்களா? ஆம், இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட நாடு இலங்கை வந்து ஒரு மல்டி கல்ச்சரல் கண்ட்ரின்னு சொல்லுவோம். அப்படி என்றாக்க கலாச்சாரம் எங்கள் நாட்டில் உள்ளது. அப்போ இங்கே பார்த்திங்கன்னா பல இனங்கள், பல மதங்கள், பல்மொழிகள் நாங்கள் எங்களுக்கு காணப்படும். அந்த வகையில் பார்த்தா இலங்கையில் சிங்கள, தமிழ், முஸ்லீம், கதோலிக இனங்கள் ஒன்றாக கூடி வசிக்கின்றோம். மதம் என்று பார்த்தாக்க பௌத்த மதம், ஹிந்து மதம், இஸ்லாம் மதம், கத்தோலிக்க மதம் இருக்குது. மொழி என்று பார்த்தாக்க சிங்கள மொழி, தமிழ் மொழி, ஆங்கில மொழியும் கம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்துவாங்க. அதை தவிர சில இனங்கள் மலே, ஜா அந்த மொழிகளும் அவங்க கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கல இந்த பல்கலாச்சாரம் உள்ள இந்த நாட்டில் ஒரு லாங்குவேஜ் பாலிசி, சில மொழி பாலிசி ஒன்று நாட்டுக்கு அமைக்கும் போது ஒரு நாடு கன்சர்ன் பண்ணு அவங்களோட சோஷியல், எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டுகளை பார்ப்பாங்க, அம்சங்களை பார்ப்பாங்க. அதை யோசித்து தான் அவங்க அந்த கண்ட்ரிக்குரிய மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துவாங்க. அப்போ வந்து இப்போ நான் பார்த்தீங்கன்னா எங்களோட எஜுகேஷன் சிஸ்டத்தில் அதை சிங்கள மொழியால் கற்கிற மாணவர்களும் நிற்கிறாங்க, தமிழ் மொழியால் கற்கிற மாணவர்கள் நிற்கிறாங்க. அதை தவிர ஆங்கில மொழியிலும் பிள்ளைகள் படிக்கிறாங்க. அப்போ இந்த ஆங்கில மொழியில் படிக்கிற சிஸ்டத்துக்கு தான் நாங்கள் பைலிங்குவல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் ஸ்கூலில் நடக்குது. இதை தவிர நாங்கள் ஆங்கிலம் இலங்கையில் வந்து ஒரு இணைப்பு மொழியாக பாவிக்கிய ஒரு லிங்க் லாங்குவேஜ். அதை தவிர பாடசாலையில் ஃபாரின் லாங்குவேஜஸாக ஜப்பனீஸ், கொரியன் அந்த மாதிரி மொழிகளும் கற்பிக்காங்க. இந்த பைலிங்குவல் எஜுகேஷனில் படிக்கிற பிள்ளைகள் தங்களுடைய தாய்மொழியையும் சேர்த்து இணைப்பு மொழியிலேயும் சப்ஜெக்ட் கண்டெய்னர்களை படிக்கிறாங்க. இப்போ இந்த டிசிஷன் எல்லாம் ஒரு கவர்மெண்ட் எடுக்க வந்து அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அதை வச்சு தான் அவங்க இந்த கொள்கையில் நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அமைப்பாங்க. நல்லது, மிகவும் அருமையான விளக்கத்தை தந்திருந்தீர்கள். திருமதி பகீரதி அவர்களே, இவை தொடர்பாக மேலும் ஏதாவது நீங்கள் குறிப்பிட விரும்புகிறீர்களா? நிச்சயமாக. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ சொல்கிற மாதிரி மொழிக் கொள்கைகள் ஏற்கனவே சொல்கிறது லாங்குவேஜ் பாலிசி என்று சொல்லுவோம். இந்த லாங்குவேஜ் பாலிசி வந்து இன்னும் ஒரு காலத்தில் மாறிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இருமொழி கல்வி என்று சொல்கிறோம். இனி ஒரு காலத்தில் எங்களோட சமூக, பொருளாதார, கலாச்சாரத்துக்கு ஏற்ப இது ஒரு மும்மொழி கொள்கையாக மாற்றப்படலாம். அந்த காலத்தில் அந்த ஒரு 3 மொழிகளையும் படிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும் என்று சொன்னால் மும்மொழி கொள்கை என்று நாங்கள் இல்லை மாற்றிக்கொள்வார்கள். அப்படி ஒரு காலம் வரலாம். எஸ், நிச்சயமாக. இது காலத்திற்கு காலம் மாறிக்கொண்டிருக்கும். இப்போ கூட நாங்கள் பார்த்தோன்னா சமூகத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கள மக்கள் வந்து தாய்மொழியாக சிங்களம் பாவிக்கிறாங்க, தமிழ் மக்கள் தமிழ் மொழியை பாவிக்கிறாங்க. அதை தவிர முஸ்லீம் மக்கள் சில ஆட்கள் அவங்களோட தாய்மொழியாக சிங்கள மொழியை பாவிக்கிறாங்க, சில ஆட்கள் வந்து தமிழ் மொழியாக பாவிக்கிறாங்க. அப்போ அவங்க தாய்மொழியாக யூஸ் பண்ண மொழியை வைத்து தான் அவங்க அந்த எஜுகேஷன் ஸ்ட்ரீமில் போகிறாங்க. அப்போ இது வந்து ஃப்யூச்சரில் இன்னும் சேஞ்ச் ஆகலாம்னு எதிர்பார்க்கலாம்.
தொடர்ந்து உங்களிடம் இலங்கையிலும் சர்வதேசத்திலும் இந்த இருமொழி கல்வி முறைமை எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பது தொடர்பாக விளக்கம் தர முடியுமா? என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். எங்கள் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், பொருளாதார, கலாச்சார, சமூக மற்றும் அரசியல் தேவை கருதித்தான் இந்த நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அதனால் நாங்கள் ஆங்கிலத்தை நாங்கள் இரண்டாம் மொழியாக, அதாவது இந்த நிகழ்ச்சி திட்டத்திற்கு இரண்டாம் மொழியாக நாங்கள் பயன்படுத்தி கொள்கிறோம். இந்த உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ எங்களோட நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த நாடளாவிய ரீதியில் தான் இந்த மொழி கொள்கையை அமுல்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் உலக நாடுகளில் அப்படி இல்லை. உலக நாடுகளில் வெவ்வேறு பிராந்தியங்கள் ரீஜனில் வெவ்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் இந்த இருமொழி கல்வியின் ஊடாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இப்போ உதாரணமாக நாங்கள் பார்ப்போம். இப்போ கனடாவில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கியூபெக் என்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் ஃப்ரெஞ்ச் மொழியை முன்னிலைப்படுத்தி ஊக்குவிக்கின்றார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ ஸ்பெயினை எடுத்துக்கொள்ளலாம். ஸ்பெயினில் அங்கேயும் வெவ்வேறு பிராந்தியங்களில் இந்த இருமொழி கல்வியை அமுல்படுத்துகிறார்கள், ஆனால் வெவ்வேறு நோக்கத்திற்காக. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஸ்பெயினில் 2 மொழி, அங்கேயும் தாய்மொழி இருக்குது. அந்த தாய்மொழியையும் எங்களோட இணைப்பு மொழியான ஆங்கிலத்தையும் பயன்படுத்தி கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை ஊக்குவிக்கிறார்கள். அதே மாதிரி அமெரிக்காவை நாங்கள் பார்த்தீங்கன்னு சொல்கிறோம். உண்மையிலேயே இந்த அமெரிக்காவில் நிறைய பேர் குடியேறி கொண்டிருக்கின்றார்கள். இந்த அமெரிக்காவில் குடியேறி இருப்பவர்கள் ஆங்கிலத்தை கற்க வேண்டும் என்ற ஒரு தேவை ஒன்று இருக்கின்றது. அப்படி பார்க்க போனால் அந்த நாட்டில் நிறைய தாய்மொழி அவங்களோட தாய்மொழி ஆங்கிலம் அல்ல. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நவஜோ, அப்பாச்சி, வெவ்வேறு பிராந்தியங்களில் வெவ்வேறு தாய்மொழி, நேட்டிவ் லாங்குவேஜ்னு சொல்கிறது வெவ்வேறு தாய்மொழி. ஒரு பிராந்தியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பாச்சி ஒன்று இருக்குது, இன்னொரு பிராந்தியத்தில் பார்த்தீங்கன்னா நவஜோ ஒன்று இருக்குது. அப்படி நிறைய இருக்குது. அப்படியான மொழிகள் எல்லாம் இப்போ சிலதுகள் அழிவடைந்து விட்டது, சிலதுகள் அழிவடைந்து வரும் அபாய நிலைக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றது. எனவே இப்போ நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக எங்களோட நாடு எமது தாய்மொழியையும் காப்பாற்றி கொண்டு ஆங்கிலத்தையும் கொண்டு போய் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இப்போ ஸ்பெயினில் பார்த்தீங்கன்னா 2 மொழியையும் அதாவது ஒரு பாடத்தை 2 மொழிகளையும் படிப்பிக்கின்றார்கள். அதாவது ஒரு மாணவன் 2 மொழிகளையும் தன் தாய்மொழியிலையும் அதை படிப்பிக்கிறான், அதே பாடத்தை ஆங்கிலத்திலும் கற்கின்றார்கள். ஆனால் எமது நாட்டில் அப்படி இல்லை. ஆங்கிலத்தில் தான் கற்க வேண்டும். தெரிவு செய்யப்பட்ட பாடத்தை ஆங்கிலத்தில் தான் கற்க வேண்டும். இப்போ அமெரிக்காவில் சில பிராந்தியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு பாடத்துக்குள்ள ஒரு சில விடயத்தை 50% தன் தாய்மொழியிலையும் இன்னொரு 50% ஆங்கிலத்திலையும், அதாவது 2ஆம் மொழி, இங்கே நாங்கள் ஆங்கிலம் என்று கதைக்க வேண்டாம், 1ஆம் மொழி 2ஆம் மொழியில் 50% குறிப்பிட்ட ஒரு பாடத்தில் உள்ள பகுதியிலே இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லி சொன்னால் அறிவுறுத்துகிறார்கள். நல்லது பகீரத் அவர்களே, நீங்கள் குறிப்பிடுகின்ற காரணிகளை வைத்து பார்க்கும்போது கட்டாயமாக ஆங்கில மொழிதான் 2ஆம் மொழியாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று இல்லை. உலக சர்வதேச ரீதியில் நாடுகளில் வெவ்வேறு நாடுகளில் பல்வேறுபட்ட மொழிகள் 2ஆம் மொழியாக பயன்படுத்தப்படுகின்றது. எங்களுடைய இலங்கையில் தாய்மொழியாக தமிழ் மொழியையும் சிங்கள மொழியும் கொண்டிருப்பதனால் நாங்கள் 2ஆம் மொழியாக ஆங்கிலத்தை பயன்படுத்துகின்றோம். நினைக்கின்றேன் அது ஒரு பொருத்தமானதாக இருக்கும் என்ற சர்வதேச மொழியாகிய ஆங்கிலம்தான் இன்றைய உலகத்தை அதிகமாக ஆட்டிப்படைக்கின்ற ஒரு மொழியாக காணப்படுகின்றது. எனவே நாங்கள் சரியான மொழியவை பயன்படுத்துகின்றோம். அந்த வகையில் எங்களுக்கு சர்வதேச ரீதியாக எங்களுடைய மாணவர்கள் இன்று இலங்கையில் கற்று சர்வதேச ரீதியாக தங்களை எதிர்காலத்தில் பிரதிநிதித்துவப்படுத்திக் கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக. அதாவது எங்கட நாட்டில் நாங்கள் ஆங்கிலத்தை வளர்த்துக் கொள்கிறோம், இன்னொரு நாட்டில் நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொல்லி சொன்னால் அவங்க தாய்மொழியை பாதுகாக்கிறார்கள். ஸோ நோக்கங்கள் வித்தியாசமானவை. ஏனெனில் இப்போ அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் நோமலாகவே ஆங்கிலம் ஓரளவு எல்லாருக்கும் அதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றார்கள். எனவே எமது நாட்டின் நோக்கம் ஆங்கிலத்தை வளர்ப்பதே. சில நாடுகள்
தாய்மொழியை பாதுகாக்கிறது. இதை நீங்கள் நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். நோக்கங்களின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி திட்டம் ஒழுங்கமைக்கப்படுகிறது. நல்லது பகிரதி அவர்களே. நடைமுறைப்படுத்தல் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ இலங்கையில் எவ்வாறு நடைமுறைப்படுத்துகின்றோம், அதே நேரத்தில் சர்வதேசத்தில் எவ்வாறு நடைமுறைப்படுத்துகின்றார்கள் என்பதை நான் உங்களிடம் வினாவிருந்தேன். அந்த அடிப்படையில் இன்று எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் இருக்கின்ற எங்களுடைய வளங்களோடு ஒப்பிடும் போதும், அதே நேரத்தில் சர்வதேச நாடுகள் இன்று கல்வித்துறையில் அடைந்திருக்கின்ற வளர்ச்சியோடு ஒப்பிடும் போதும் எப்படி சமமானதாக காணப்படுகின்றதா, அல்லது நாங்கள் இன்னும் நிறைய எங்களை வளர்த்து கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்கின்றதா? நல்ல கேள்வி ஒன்று. இது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், எங்கட நாட்டில் வளப்பற்றாக்குறை, அதுவும் ஆசிரியர் பற்றாக்குறை, பிரதானமாக ஆசிரியர் பற்றாக்குறை, நல்ல வசதி வாய்ப்பு இல்லை, டெக்னாலஜி வசதி இல்லை, அதற்கென்று வகுப்பறைகள், பிரத்யேக வகுப்பறைகள் இருக்கிறது, அதற்குரிய வசதிகள் இல்லை. அப்படி பார்க்க போனோம்னு சொல்லி சொன்னால், எங்கட நாட்டில் நகர்ப்புறங்களை அன்றிய, அதாவது நல்ல வசதி வாய்ப்புகள் உள்ள பாடசாலைகள்லாம் இதை ஆரம்பித்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எங்கள் திட்டம் என்ன சொல்கின்றது என்று சொன்னால், அனைத்து பாடசாலைகளும் ஒரு வகுப்பறையேனும் இந்த இருமொழி கல்வியை கொண்டு நடத்த வேண்டும் என்றதுதான் எங்களுடைய விருப்பம். அப்போ நான் இந்த இடத்துல என்ன நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்னு சொல்லி சொன்னால், வசதி வாய்ப்பை நாங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று இல்லை. ஒரு அதிபர் ஒரு நல்ல ஒரு இதில் ஒரு ஆர்வம் மிக்கவராகவும், அதே நேரம் இந்த இருமுறை கல்வித்துறையில் ஆர்வம் மிக்கவராக இருக்க வேண்டும். அதே நேரம் இருக்கின்ற வசதிகளை பயன்படுத்தி அதை அமல்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் என்றால், நிச்சயமாக இந்த அதிபர்மாரை நான் கேட்டுக்கொள்வது ஒரு வகுப்பறையேனும் இந்த இருமொழி கல்வி நிகழ்ச்சி திட்டத்தை முன்னெடுக்கக்கூடியதாக செயற்படுத்த வேண்டும் என்று. தொடர்ந்து விரிவுரையாளர் இஸ்கா அவர்களே, இலங்கையில் இருமொழி கல்வி மாணவர்களுக்கு சமூக ரீதியில் எவ்வாறு பயனளிக்கின்றது என்பது தொடர்பாக விளக்கம் தர முடியுமா? இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏர்லியாக டிஸ்கஷனில் நாங்கள் இதை பற்றி கதைச்சோம். இந்த பைலிங்குவல் எஜுகேஷன் ப்ரோக்ராமில் கிளாஸ் ரூமில் ஸ்டடி பண்ணுற பிள்ளைகளுக்கு எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் வருதுன்னு நாங்கள் கதைச்சோம். இந்த உலகம் இன்டர்நெட் உலகம் ஆகிட்டு, இது அல்ஃபா ஜெனரேஷனோட தான் நான் ஒர்க் பண்ணுவேன். அந்த எங்கள் பிள்ளைகளை பார்த்தோன்னா டீச்சர்ஸ் மாரையும் விட ஸ்பீடாக போகிறாங்க. டீச்சர்ஸ் மாதிரி ஒரு ஜென்ரேஷன் பின்னால் நிற்கிற மாதிரி. அப்போ இந்த காலகட்டத்தில் ஆங்கிலத்தில் நெல்லாமிக்குது. இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ், என்ன மாதிரி ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் தேடினா அத்தனையும் ஆங்கிலத்தில் கூடுதலாக ஐக்கியம். அப்போ இதெல்லாம் பிள்ளைகளுக்கு ஸ்டடி பண்ணுன்னா இந்த ஆங்கில மொழியை கட்டாயம் தெரிஞ்சிக்கணும். இதை சமூக ரீதியாகவோ கல்வி ரீதியாகவோ ரெண்டும் பார்த்துட்டாலும் பிள்ளைகளுக்கு இந்த ஆங்கில மொழியில் பாடங்கள் படிக்கிறது நல்ல பெனிஃபிஷியலாக தான் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா குளோபல் ரெக்கக்னிஷன் உண்டு பிள்ளைகளுக்கு வேர்ல்டில். இந்த பிள்ளைக்கு இங்கிலீஷில் எல்லாம் மேனேஜ் பண்ணலும், சப்ஜெக்ட் கண்டென்ட் வைஸும் லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் வைஸும் அவங்களுக்கு எல்லாம் ஏழுமண்டாக்க வேர்ல்டில் அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் இருக்குது. மற்ற யூனிவர்சிட்டியில் பார்த்திங்கன்னா நாங்கள் என்டர் பண்ணினா பிள்ளைகள் ஹையர் ஸ்டடீஸ் செய்ய வேணும் ஆங்கில மொழியில். அப்போ அவங்க ஆங்கில மொழியிலேருந்து 6ஆம் ஆண்டு தொடக்கம் படித்து வந்தோன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டடீஸுக்கு ஈஸியாக போகும். இந்த ஆங்கிலத்தில் படிக்க ஈஸியாக போகும். இல்லாட்டி ட்ராப் அவுட் ஆக ரேட் கொண்ட மீக்கு யூனிவர்சிட்டியில் பிள்ளைகளுக்கு கஷ்டமாகி வந்தால் அவங்க ட்ராப் ஆகி போகிற கோர்ஸுகளால் அந்த ஆங்கில மொழியால் அவங்களுக்கு ஸ்டடி பண்ண கஷ்டமாக படியால். அது அடுத்த மட்டும் இதில் பேரண்ட்ஸ்ட இன்வால்வ்மெண்ட்டும் கொஞ்சம் கூட ஆகிக்க வேணும். அது காரணம் சில பேரண்ட்ஸ்ட மத்தியில் ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு ஒரு அவங்க சைக்காலஜிக்கலாக அன்னைக்கிய ஒரு யோசனைன்னு சொல்லலாம். கிரேட்ஸ் நாங்கள் சொல்லலாம். இப்போ கிரேட் 6ல் பிள்ளைகள் வந்தோடனே டிரான்சிஷனல் ஏஜ்னா செல்வோம். ஏன் கிரேட் 1 to 5 அவங்களோட மதர் டங்கில் தாய்மொழியில் படித்து போட்டு கிரேட் 6லேருந்து ஆங்கிலத்தில் அந்த சப்ஜெக்ட் கண்டென்ட் படிக்க தொடங்கினா கொண்டமா அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, ஒரு டேர்மில் எக்ஸாம் ரிசல்ட்டை வச்சு கிரேட் 6, 7ல் ஐயோ என் பிள்ளை இப்படித்தான் மார்க்ஸ் எடுத்துட்டு ஏன்னா அவங்க ஒரி ஆவாங்க. பிள்ளைகளும் டிமோட்டிவேட் ஆகினோடனே அவங்க என்ன இதில் உனக்கு கஷ்டமாகி கிரேட் 7லேருந்து நீ தாய்மொழிக்கே மாறி இது கஷ்டம். ஆனால் அப்படி செய்யக்கூடாது.
ஏன் காரணம் வந்து நாங்கள் இந்த கிரேட் 6 to 9 தான் காலம் ஒரு புள்ளை உண்டு டெவலப் ஆகுது லாங்குவேஜில் அந்த டெவலப் ஆக அட்லீஸ்ட் 4 இயர்ஸ் தேவை அப்போ அந்த கிரேட் 9 ஆக செல்லையும் அவங்களோட ஒரு சேஞ்ச் ஒன்று காணலாட்டி அது அவங்களோட டிசிஷன் ஏன்னா ஓ லெவல்லேயும் அவங்கள இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் படித்து போட்டு ஓ லெவலுக்கு அவங்களுக்கு விருப்பம் வேண்டாம் தாய்மொழியிலே அந்த சப்ஜெக்டை எழுதலாம் அது பிரச்சனையே இல்லை அவங்க விரும்பினா தான் அதில் படித்து போட்டு அதில் எக்ஸாம் எழுதலாம் இல்லாட்டி அவங்க தாய்மொழியில் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான லாங்குவேஜ்னா தாய்மொழியிலே அந்த எக்ஸாம் எழுதலாம் இது எக்ஸாமுக்காக மட்டும் இல்லை இங்கிலீஷை வளர்க்கறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் அப்போ அந்த அதோட வந்து பெனிஃபிட்ஸ் வந்து எங்களுக்கு பிறகு தான் காணப்படும் உடனே எங்களுக்கு ரிசல்ட்ஸ் காணாது காலம் செல்ல செல்ல பிள்ளைகள்ட அந்த சோஷலி எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கல்ச்சரல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்றும் வரும் பிள்ளைகள நம்ம பைலிங்குவல் கிளாஸ் ரூமில் நிற்க வந்து மிக்ஸ் ஆகி பிள்ளைகளில் மிக்ஸ் ஆகி நிற்போம் சில நேரத்தை சில இனங்கள் சில முஸ்லீம் தமிழ் சிங்கள எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு கிளாஸ் ரூம் இருந்தேன்னா அது நல்ல ஒரு கல்ச்சரல் பாண்டும் அதால் உருவாகும் எல்லா பிள்ளைகளும் மிக்ஸ் ஆகி படிக்கிறால அந்த மாதிரி விட நம்பிக்கை ஆனால் நான் பேரண்ட்ஸில் கேட்டுக்கொள்ள வேணும் தாண்ட பிள்ளைகள் குறைந்த மார்க்ஸ் எடுத்ததால் அவங்கள பைலிங்குவல் கிளாஸ் ரூம் நீந்து விலகாமல் அந்த கண்டினியூவாக அதை படிக்க வைக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்க வேணுமென்று நான் எதிர்பார்க்கு மற்ற வகையில் பார்த்தோன்னா இப்போ நாங்கள் பைலிங்குவல் எஜுகேஷன் வந்து 2001 ஸ்டார்ட் ஆன இப்போ 2025 டெவலப் ஆகிக்கு அது நாங்கள் டெவலப்மெண்ட்டை காட்டுற வந்து ஸ்கூல் எண்ணிக்கையாலே பிள்ளைகளோட பர்ஃபார்மன்ஸால் அப்போ நான் பார்த்தோம்னா 2002 56 ஸ்கூல் இருந்தது ஸ்டார்ட் பண்ணின ஸ்கூல் கணக்கு 56 இப்போ என்இசி ரிப்போர்ட்டில் நான் பார்த்தீங்கன்னா 2021 ஆக செல்ல இது 754 இது கடைசாரத்தை என்இசி ரிப்போர்ட்டில் இந்த டீட்டெயில்ஸ் தான் இப்போ இன்னும் எக்ஸ்ட்ராவாக 100 ஸ்கூல் அட் ஆகிக்கு 800 கணக்கு ஸ்கூல் இப்போ டோட்டல் ஆகிக்குது என்இசி ரிப்போர்ட்டின் படித்தான் 754 நீக்கி மற்ற தவிர பிள்ளையோட பர்ஃபார்மன்ஸ் ஓ லெவல் ரிசல்ட்ஸை பார்த்தோம்னாக்க சயின்ஸ் மேத்ஸில் 100க்கு 93% பாஸ் பண்ண ரேட் கண்டினியூஸாக பாஸ் ரேட் கூடிக்கொண்டே போய்த்திக்கியது அடுத்து ஏ லெவல் வந்து நாங்கள் இங்கிலீஷ் மீடியம் தான் சொல்லுங்க அது பைலிங்குவல் எஜுகேஷன் சொல்லுங்க ஏன்னா அவங்க டெவலப் ஆகி கேசுட்டி நாங்கள் பைலிங்குவல் இந்த இங்கிலீஷ் மீடியம் மாறு அப்போ 3 சப்ஜெக்டும் அவங்க இங்கிலீஷால் படிக்கிறாங்க அதில் பர்சன்டேஜை பார்த்தோன்னாக்க கூடுதலான ஸ்டூடெண்ட் வந்து எக்கனாமிக்ஸ் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட் தான் கூடுதலான ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதுது ஏ லெவல் அது தவிர மேத்ஸ் பயோ கெமிஸ்ட்ரிக்கும் கூடுதலான அளவு நிற்கிது அந்த ஸ்டூடெண்ட் பாஸ் ரேட்டை பார்த்தோம்னா 2018 to 2020 பார்த்தோம்னா மேத்ஸில் 65% இருந்தது 2020 ஆகச்சில் 73% பயோ 80% அது கண்டினியூஸாக 80%லே போகுது கெமிஸ்ட்ரி 79 மாறி இருக்குது ஃபிசிக்ஸ் 77 74 எக்கனாமிக்ஸ் 88 மாறி இருக்குது அக்கவுண்டிங் 82 அது 86 மாறிக்கு பிஸ்னஸ் ஸ்டடி 90% அது 85 கொலைஞ்சிக்கு ஆனால் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை பாஸ் ரேட் ஹை ஆகிக்கொண்டு போகுது ஸ்டூடெண்ட் நம்பரும் கூடுதலாக போகுது இதை தவிர அக்ரி ஜியோக்ரஃபி பொலிட்டிக்கல்ல லெஸ் தேன் 100 ஸ்டூடெண்ட் ஏ லெவல் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்போ இதெல்லாம் வச்சு பார்த்தா எங்களுக்கு காண இந்த 20 வருஷ காலத்தில் இவ்வளோ பிரச்சனையை தாண்டி பர்ஃபார்மன்ஸ் ரேட்ஸ் கூடிக்கொண்டு தான் போகுது அப்போ எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தா அவங்க இதை விட நல்லா வளருவதுன்னு தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நிகழ்வு பார்க்கலாம். நல்லது இஸ்கா வதுத் அவர்களே, நான் நினைக்கின்றேன் இன்று இலங்கையில் 2001ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த இருமொழி கல்வியானது இன்று 2024 போது சரியாக 24 வருடங்களை நாங்கள் கடந்திருக்கின்றோம். இந்த காலப்பகுதிக்குள் படிப்படியான ஒரு வளர்ச்சியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது.
குறிப்பாக இன்றைய காலகட்டங்களில் காப்போத்த சாதாரண தரத்தை எடுக்கும்போது தங்களுடைய தாய்மொழியில் ஏனைய மாணவர்கள் பெற்றுக்கொள்கின்ற பெறுபேறுகளைப் போலவே இருமொழியினூடாக கற்கின்ற மாணவர்களும் பெறுபேறுகளை பெற்றுக்கொள்கின்றார்கள். அதிகமான 9A இருக்கின்றார்கள் அல்லது 8AB, இப்படி நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பெற்றோர்கள் பொறுமை காத்திருக்க வேண்டியது அவசியமானது. ஏனென்றால் தரம் 6இல் உள்வாங்கப்படுகின்ற இந்த மாணவர்கள் தரம் 9க்கு இடையில் இடைவிலகலும் அதிகமாக காணப்படுகின்றது. குறிப்பாக மீண்டும் தங்களுடைய தாய்மொழிக்கே செல்லுகின்ற ஒரு நிலைமையும் உருவாகின்றது. அதற்கு காரணம் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அவர்களுடைய பரீட்சைகளில் பெற்றுக்கொள்கின்ற புள்ளிகளை வைத்துக்கொண்டு பெற்றோர்கள் அவர்களை மீண்டும் என்னுடைய பிள்ளைக்கு இருமொழி கல்வி சரி வராது, அதனால் நான் மீண்டும் அவர்களை தாய்மொழிக்கே கொண்டு செல்கின்றேன் என்று நம்பிக்கை இல்லாமல் அவர்களை மாற்றுகின்றார்கள். எனவே அவை தவிர்க்கப்பட வேண்டும். மாணவர்கள் தொடர்ந்து முயற்சிப்பதற்கு, அதே நேரத்தில் இருமொழி கல்வித்துறையில் கற்று மென்மேலும் சிறப்பாக அடைவதற்கு அவர்களுக்கு நாங்கள் உதவ வேண்டும் என நாங்கள் நினைக்கின்றேன். நன்றி. தொடர்ச்சியாக நாங்கள் திருமதி பகிரதி அவர்களே, எனக்கு நீங்கள் குறிப்பிடுங்கள், இலங்கையில் எங்களுடைய தேசிய கல்வி நிர்வாகத்தினூடாக குறிப்பாக இந்த இருமொழி கல்வியை நடைமுறைப்படுத்துவதற்காக அல்லது இதனை மேம்படுத்துவதற்காக என்ன மாதிரியான செயற்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது? இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மிஸ் இஷ்கா சொன்ன மாதிரி அவள் நிறைய பிரச்சனைகளை வந்து இதுக்குள்ள சொல்லிட்டா. இருந்தாலும் நான் சில பிரச்சனைகளை நான் இதில் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதால நான் அதை சொல்லிக்கொள்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ ஆசிரியர் பற்றாக்குறை இது வந்து நாடளாவிய ரீதியில் ஒரு மிக பிரச்சனையாக இருக்குது. இந்த இருமொழி கல்வி நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கின்றது. ஒருவேளை இவ்வாறான ஆசிரியர்களும் உண்மையில் வினைத்திறன் வாய்ந்தவர்கள் தான். அவர்கள் பல்வேறு செயற்பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள் பாடசாலைகளில். ஏனால் இந்த இருமொழி கல்வியை அதாவது கற்பிப்பதில், பாடங்களை கற்பிப்பதற்கு ஆசிரியர்கள் நிறைய வேலை செய்ய வேண்டியுள்ளது. அவர்கள் நிறைய தங்களை தயார்படுத்த வேண்டிய ஒரு தேவை உள்ளது. ஏன்னு சொல்லி சொன்னால், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கண்டென்ட் அண்ட் லாங்குவேஜ் இன்டிகிரேட்டட் லேர்னிங், பாட உள்ளடக்கத்தையும் மொழியையும் ஒன்றிணைத்து கற்பிக்க வேண்டும். அதே நேரம் மாணவர்கள் கற்றல் வேண்டும். எனவே அந்த ஆசிரியர்களுடைய பிரச்சனையை விளங்கிக் கொள்வதற்கு கல்வித்துறையை சார்ந்த கல்வி நிர்வாகம் வந்து மிக முக்கியமானவர் வந்து அதிபர். இவர் இதை கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது இருமொழி கல்வியுடன் தொடர்பட்ட ஆசிரியர்களுக்கு என்ன வேலை கொடுக்கலாம், அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு, அவர்களுக்கு கொஞ்சம் நேரம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னால் சரியான ஒரு முகாமைத்துவத்தின் கீழ் இந்த ஆசிரியர்களை வினைத்திறன் மிக்கதாக பயன்படுத்த வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், வளங்கள், ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம், வளங்கள் பற்றாக்குறை ஏற்படுகின்றது. மாணவர்கள் விலகிற பிரச்சனை இருக்குது. அதை ஏற்கனவே இஷ்கா நல்லா தெளிவாக சொல்லிவிட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், பெற்றோர்கள்ட்ட பிரச்சனை வந்து சரியான எங்களுக்கு அவர்களை மேனேஜ் பண்ணுறது மிக கடினமாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் மார்க்ஸை கம்பேர் பண்ணுகின்றார்கள். அதாவது தமிழ் மொழி மூலம் கற்கின்ற மாணவர் 90 எடுக்கின்றார், ஆங்கில மொழியினூடாக கற்பிக்கின்ற மாணவர்கள் வந்து குறைவாக எடுக்கின்றார்கள் புள்ளிகள். அப்போ இந்த ஒரு பிரச்சனையால் அவர்கள் ஏற்கனவே அந்த மாணவர்களுக்கு நல்ல ஸ்ட்ரெஸ் கொடுக்குறது, அப்படி கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்கள் அந்த இருமொழி கல்வியில் ஒரு வெறுப்பு வருது. ஆங்கில மொழியினூடாக நான் கேட்க வேண்டும். ஆனால் இந்த இருமொழி கல்வியின் நோக்கம் வந்து ஆங்கில மொழியை விருத்தி செய்கிறது தான், நாங்கள் புள்ளிகளை ஒப்பிடுவது அல்ல. அதாவது இஷ்கா சொன்ன மாதிரி ஒரு கிரேட் 9 அந்த டைமில் நார்மலி அது மாறிடும். அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே தங்களோட புள்ளிகளை உயர்த்தி கொண்டு, அதான் சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க காக்னிட்டிவ் ஸ்கில்னு சொல்லுவாங்க, அது நிறைய விருத்தி அடையும். அதாவது பல்வேறு ஆராய்ச்சிகளினூடாக அதை நிரூபித்துள்ளார்கள். காக்னிட்டிவ் ஸ்கில், அறிவு சார்ந்த திறன்கள் வந்து இந்த இருமொழி கல்வியை பயிலுகின்ற மாணவர்களுக்கு விருத்தி அடைகின்றது மற்ற மாணவர்களுடன் ஒப்பிடுகை. நல்லது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இப்போ இப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி பார்க்கும்போது சொல்வதிலிருந்து என்ன நான் தெளிவாக விளங்குகின்றது, இருமொழி கல்வியில் நீங்கள் குறிப்பிட்டது அனைத்துமே சவால்கள், பிரச்சனைகள். ஆனால் அவை அனைத்துமே பெரிய பிரச்சனைகள் அல்ல. எனவே இவ்வாறான பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு அல்லது தீர்ப்பதற்காக எங்களுடைய தேசிய கல்வி நிறுவனத்தில் இருக்கின்ற செயற்பாடுகள், உங்களுடைய துறையினூடாக தேசிய கல்வி நிறுவனத்திலிருந்து மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடுகள் பற்றி உங்களுக்கு குறிப்பிட முடியுமா?
இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஆசிரியர்களை பயிற்றுவிக்கிறோம். இந்த கிளில் அணுகுமுறையினூடாக எவ்வாறு கையாள்வது, இந்த மாணவர்களை எவ்வாறு கையாள்வது, அதாவது பாட விடயத்தை எங்களுக்கு இறுதியான நோக்கம் இந்த இருமொழி கல்வியின் என்னதான் நாங்கள் ஆங்கிலத்தை விருத்தி செய்தாலும் எங்களுடைய நோக்கம் என்னவென்று பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மாணவர்கள் பாட உள்ளடக்கத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கண்டென்ட் அண்ட் கன்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவோம். இந்த ரெண்டையும் வந்து தெளிவாக புரிந்து கொள்வது தான் எங்களோட நோக்கம். அதனூடாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இலைமறை காய் மாதிரி இந்த ஆங்கிலத்தை நாங்கள் விருத்தி செய்கிறது. அதற்காக நாங்கள் ஆசிரியர்களை தயார்படுத்த வேண்டும். ஏன்னா இதில் மிக முக்கியமான ஒரு பங்கு வந்து மிக முக்கியமான ஒரு ரோல் வந்து ஆசிரியர் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை மாணவர்களுக்கு எவ்வாறு எளிதாக கற்பிக்க வேண்டும். இதற்காக எங்களுடைய தேசிய கல்வி நிறுவகம் ஆசிரியர் குழாம் வளக்குழாங்களை உருவாக்கியுள்ளது. 9 மாகாணத்திலும் ஆசிரியர்களை தெரிவு செய்து அவர்கள் ஏற்கனவே தெரிவு செய்து மாகாணத்தின் அடிப்படையில் தெரிவு செய்து இங்கே எமக்கு பெயர் பட்டியலை அனுப்புவார்கள். அப்படி தெரிவு செய்து ஒவ்வொரு மாகாணத்திலும் 30 பேரை நாங்கள் உருவாக்கியுள்ளோம் வளவாளர்களாக. ஏனெனில் இது ஒரு தேசிய கல்வி நிறுவகம். அவ்வளவு ஆசிரியர்களையும் நாங்கள் இங்கே கூப்பிட்டு அவர்களை பயிற்றுவிப்பது என்பது வந்து மிக கடினமான ஒரு காரியம். அப்போ நாங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா முதல் கட்ட நடவடிக்கை இந்த வளவாளர்களை உருவாக்கி இந்த வளவாளர்கள் தமது பிரதேசங்களில் உள்ள ஆசிரியர்களை பயிற்றுவிப்பார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பல்வேறு ஆராய்ச்சின்னு சொன்னால் ரிசர்ச் ஆக்ஷன் ரிசர்ச்னு சொல்லுவோம். அவர்கள் படிப்பிக்கும் போது ஏற்படுகின்ற ஒரு உண்மையான ப்ராக்டிக்கலான ஒரு பிரச்சனைகள் என்னென்னு பார்த்து அவர்கள் அதை ஒரு ஆய்வுகளாக செய்கிறார்கள். நாங்கள் அந்த ஆய்வுகளின் தொகுப்பை எடுத்து நாங்கள் எங்களுடைய தேசிய ரீதியிலான திட்டங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அது பப்ளிஷும் பண்ணப்படும். அதில் அதை செய்கிறோம். மற்றது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஆசிரியரை பயிற்றுவிப்பதற்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இதில் மெயின் ரோல் வந்து ஆசிரியர்கள். அவையை பயிற்றுவிப்பதற்கு வந்து ஆசிரியர் வழிகாட்டி என்ன மூலோபாயங்கள் அதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன டெக்னிக்ஸ் நுட்பங்கள் கற்பித்தல் நுட்பங்கள் அவற்றை பயன்படுத்தி நான் ஏற்கனவே எவ்வளவு நேரமும் கதைச்ச பிரச்சனைகள் சவால்கள் எல்லாத்தையும் எவ்வாறு நாங்கள் அதை இலகுவாக அணுகுவது என்பது பற்றி தெளிவான ஒரு விளக்கத்தை நாங்கள் ஆசிரியர்களுக்கு வழங்கி கொண்டு இருக்கின்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த NIN அதாவது தேசிய கல்வி நிறுவகத்தின் பிரதான இன்னொரு நோக்கம் வந்து இந்த எமது அலகினூடாக இருமொழி பிரிவு அலகினூடான ஒரு பிரதான செயற்பாடு வந்து விழிப்புணர்வு ஊட்டுதல். ஏனென்றால் நான் உங்களுக்கு சொன்னேன் ஆரம்பத்திலே நான் சொன்ன விஷயம் என்னன்னு வந்தது மக்கள் மத்தியில் ஒரு தெளிவற்ற தன்மை காணப்படுகிறது. இந்த இருமொழி கல்வி என்றால் என்ன பிரச்சனை, இதை ஏன் இங்கிலீஷ் மீடியம் என்று நாங்கள் சொல்றதில்லை. அப்படி ஒரு தெளிவூட்டல் இல்லாத காரணத்தினால் நாங்கள் அதை ஒரு விழிப்புணர்வு செயற்பாடுடாக பல்வேறு பாடசாலைகளுக்கு சென்று நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு மாதிரியான வகுப்பறை பைலிங்குவல் எஜுகேஷன் மாடல் கிளாஸ் ரூம் எப்படி நாங்கள் ஒரு மாடல் கிளாஸ் ரூம் இருக்கும் என்பதை நாங்கள் பல்வேறு ஆசிரியர் வளங்களை அதாவது வெவ்வேறு மாகாணங்களுக்கு சென்று ஆசிரியர் வளங்கள் அவர்கள் தெரிவு செய்திருப்பார்கள். அவர்களை பயன்படுத்தி நாங்கள் ஒரு மாடல் கிளாஸ் ஒரு லெசனை வந்து நாங்கள் எப்படி வழங்க வேணும் கற்பித்து காட்டுதல் வேணும் என்று சொல்லி நாங்கள் அதை ஒரு வீடியோவாக இன்னும் வெளியிடவில்லை. அதை வெளியிடுவதற்குரிய வேலை திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ காலத்துக்கு காலம் ரிஃபார்ம்ஸ் அதாவது எங்களோட பாடத்திட்டங்கள் கலை திட்டங்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றது. அப்போ இப்போ இந்த செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை இந்த தாய்மொழியினூடாக கற்பிக்கின்ற மாணவர்களுக்கு வழங்கப்படும் புத்தகங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா இப்போ மாடியூல்ஸ் வரப்போது மாடியூலாக இருக்கட்டும் இதை எங்கள் இருமொழி கல்வியினூடாக கற்கின்ற மாணவர்களுக்கு எவ்வாறு எளிமைப்படுத்துவது என்பது பற்றி அதாவது மொழியினூடாக எப்படி எளிமைப்படுத்துவது. இப்போ நீங்கள் சில பேர் இதை பிள்ளையா விளங்கி கொள்ளினம் என்னன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் உள்ளடக்கத்தையே மாற்றமண்டு இல்லை அந்த மொழியை இலகுபடுத்துறது மொழியை மட்டுமில்லை அதில் நான் ஏற்கனவே சொன்னேன் ஸ்ட்ராட்டஜிஸ் டெக்னிக்ஸ் அதாவது மூலோபாயங்கள்
நுட்பங்களை எவ்வாறு அந்த மெட்டீரியல்ஸ் என்ன நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த மெட்டீரியல்ஸ், அதாவது மொடியூல்ஸாக இருக்கட்டும், டெக்ஸ்ட் புக்ஸாக இருக்கட்டும், நாங்கள் அதுக்குள்ளே எவ்வாறு இலகுபடுத்துவது என்பதை பற்றி கொஞ்சம் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை இந்த மாணவர்கள் ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த 6ஆம் ஆண்டு மாணவர்கள் உண்மையில் கஷ்டப்படுகின்றார்கள், அவர்கள் விலகுகின்றார்கள். அந்த விலகாமையை நாங்கள் தடுப்பதற்கு மொழி அளவில் நாங்கள் எவ்வாறு இலகுபடுத்தும் பல்வேறுபட்ட செயற்பாடுகளை எங்களுடைய தேசிய கல்வி நிர்வாகம் இந்த இருமொழி கல்வியை வளர்த்தெடுப்பதற்காக முன்னெடுக்கின்றது என்பது உங்களுடைய விளக்கங்களிலிருந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. மேலும் ஏதாவது விசேடமாக கூற இருக்கின்றீர்களா இந்த துறையினை வளர்த்தெடுப்பதற்காக? நிச்சயமாக என்னென்னு சொல்லி சொன்னால், நான் அந்த ஏற்கனவே இந்த சொன்னான், இது சம்பந்தமான ஆராய்ச்சிகளில் வந்து இப்போ கடைசி 10 வருடங்கள் வந்து மிக துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆராய்ச்சி முடிவுகளின் அடிப்படையில் வந்து கொள்கைகள் உருவாகி கொண்டிருக்கிறோம். இந்த தேசிய கல்வி நிறுவனம் வந்து கொள்கைகள் உருவாகி கொண்டு, அதாவது இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலிருந்து இந்த திட்டத்தினால வார வெளிப்பாய்கள் அவுட்புட்னு சொல்றது. கொள்கைகள் எனும்போது இருமொழி கல்வியினுடைய கொள்கைகள். இருமொழியை அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். இருமொழி கல்வியை அமுல்படுத்துவதில் இருந்து இறுதி வரை அதன் அவுட்புட் வந்து, அதாவது எப்படி வெளிப்பாய்வுகளின் மதிப்பீடு வரைக்கும் நாங்கள் கொள்கைகள், சின்ன சின்ன கொள்கைகள் எவ்வாறு எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் சொன்னோம்னு உதாரணமாக சொன்னோம்னு வகுப்பறையை எவ்வாறு முகாமைத்துவம் செய்வது, அது சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நாங்கள் கொள்கைகள் வேணும். அப்படி நாங்கள் எல்லாத்துக்கும் வந்து கொள்கைகளை உருவாக்குவதில் நாங்கள் முயற்சித்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரம் நான் எங்கள் கல்வி அதிகாரிகள் சரி, எங்களோட பாடசாலை அதிபர்கள் சரி, அல்லது அதனுடன் தொடர்புபட்ட அதிகாரிகள்கிட்ட நான் கேட்டுக்கொள்வது என்னவென்னு சொன்னால், இருமொழி கல்வி, அதாவது இந்த பைலிங்குவல் எடியூகேஷனால் மாணவர்கள் பாதிப்பார்கள் என்ற ஒரு எண்ணக்கருவை உங்கள் மனதில் இருந்தால், அதாவது பெற்றோர்களுக்கும் இது பொருந்தும், அதை தயவு செய்து விடுவித்து உங்கள் மாணவர்களை உலகத்துடன் போட்டி போடுவதற்கு கல்வி ரீதியிலும் சரி, இல்லாட்டிக்கு கலாச்சாரம் உங்களோட கலைத்துறையின் அடிப்படையிலும் சரி, எதன் அடிப்படையில் என்றாலும் உலகத்துடன் போட்டி போடுவதற்கு உங்கள் பிள்ளைகளை தயார்படுத்துங்கள். இதற்காக இந்த இருமொழி கல்வி திட்டத்தினுள் உங்கள் மாணவர்களை உள்வாங்குங்கள். அதே நேரம் உங்கள் பிள்ளைகளை, பெற்றோராக இருந்தால் உங்கள் பிள்ளைகளை அந்த நிகழ்ச்சிக்குள் உள்வாங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த இடத்தில். நன்றி. இதுவரை நேரமும் நாங்கள் இருமுறை கல்வி தொடர்பாக பல விடயங்களை கலந்துரையாடி இருக்கின்றோம். எனவே இத்துடன் இந்நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்வதோடு மீண்டும் ஒரு முறை இன்சைட் NIE நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.